எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ என்னடா நான் தான் அவ்வளவு தூரம் சொல்றேன்ல. கண்டிப்பா நல்ல தண்டை மச்சான் நடக்கும். கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க பொண்ணு. அப்புறம் என்னடா பிரச்சனை? சும்மா அதையும் இதையும் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. இருந்தாலும் சூர்யா அது என்னமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? டேய், ஒண்ணுக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சுக்கோடா. இதெல்லாம் தப்புடா. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாகி உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாள். அப்புறம் ஏன்டா மச்சான் இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாருடா, நான் முடிவு பண்ணதுதான். அவள் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். அவ எனக்கு மட்டும்தான். நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். வேற எவனுக்கும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுடா. ஃபர்ஸ்ட் அவளை ஒரு வழி பண்றேன். ஏன்னா ரொம்ப திமிருடா. அழகா இருக்கன் திமிரு. அந்த காரணத்தினால தானே என்ன வேண்டான்னு 2 வருஷமா அலைய விட்டா. ஆனாலும் இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு தாண்டா வேணும். அவளை அடைஞ்சா மட்டும் போதுன்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா அவளுக்கு அவ்வளவு திமிரு இருக்கு பத்தியா? அதனால அவ கழுத்துல தாலியை கட்டி தினம் அவளை சித்திரவதைப்படுத்தணும்டா. அதுக்குதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவே பண்ணிருக்கேன். இங்கே வெயிட் பண்ண, உடனே வந்துடுறேன். போய் அவளை இழுத்துட்டு வரதெல்லாம் கொஞ்ச நேரத்துல நடந்துரும். சரியா? இங்கே இரு. யாருமே ரூம்ல இல்லாம போர் அடிக்குது. அவருக்கு மெசேஜ் பண்ணலாமா? என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எப்படியும் அவரு இந்நேரம் ரெடியா இருப்பாரு. சும்மா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஏய், போன் அட்டென்ட் பண்ணு. எவ்வளவு நேரமா அதை பார்த்துட்டே இருப்பேன். இல்லடா, நான் பேசல. யாருண்ணா? அனிதா தான். என்னண்ணா நீங்க? அண்ணி தானே கால் பண்றாங்க. எப்படியும் அவங்க ரெடி ஆயிருப்பாங்க. போர் அடிக்குதுன்னு தான் உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணலப்பா. இல்லடா, வேண்டாம், பரவாயில்ல. அதான் கொஞ்ச நேரத்துல பார்க்கவே போறோம்ல, எதுக்கு பேசிட்டு? எனக்கு ஏதோ மாறி இருக்காதி. ஷோ கார்த்தி, தேவையில்லாம இப்படி யோசிச்சுட்டு இருக்க. என்ன இவரு ஃபோனை அட்டென்ட் பண்ண மாட்டேன்றாரு? சரி, மெசேஜ் போட்டா மெசேஜ்க்கும் ரிப்ளை வரல. சரி, திரும்பவும் கால் பண்ணி பார்க்கலாம். நீங்களா? அஜய்? என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? இவர் வேற ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றாரே. ஷோ, திரும்பவும். என்னடி இவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கான்னு தானே பாக்குற? ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் உன் பின்னாடி 2 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கேன்டி. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் சொல்லாம உன் இஷ்டத்துக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு நினைப்ப. அதனால தாண்டி எனக்கு கிடைக்காத பொருள் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. நீ எனக்கு மட்டும் தாண்டி. உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துருவேனா? என்ன அஜய், இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் இஷ்டம் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அதுக்காக இப்படி வந்து பிரச்சனை பண்றதெல்லாம் சரியே இல்லை. இப்ப நான் கத்தனன்னு வைங்க, எல்லாரும் வந்துருவாங்க. ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போயிடு. கத்துடி கத்து. நீ கத்துனா மட்டும் எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் ரூமை சுத்தி எவனும் இல்லடி. எவனும் இங்க எட்டி கூட பார்க்க மாட்டான். இங்க பாருடி, நீ எனக்கு மட்டும்தான். உன்னை என்னால சும்மா விடவே முடியாது. நான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன்டி. அஜய், வேண்டாம், தள்ளி போ. முடியாதுடி. நீ எனக்கு மட்டும்தான். எந்த குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு நினைச்சியோ, இன்னைக்கு பாரு, உன்னால அந்த குடும்பத்தால குனிஞ்சு நிக்கும்டி. அது மாதிரி பண்ணணும்னா நீ இந்த மண்டபத்துல இருக்கக்கூடாது. உன்னை இழுத்துட்டு போறேன்டி. எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். வேண்டாம் அஜய், நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு விருப்பம் இல்லைன்னு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னை விடு ப்ளீஸ் அஜய், என்னை விட்டுரு. என்னால உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் அஜய். அண்ணா, அண்ணி தான் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அட்டன் பண்ணுங்க. கார்த்தி, ஏதோ மெசேஜ் கூட வந்துட்டே இருக்குடா. உனக்கு சவுண்ட் கேட்கலையா என்ன? லூஸ் மாதிரி அப்படியே நிக்கிற, ஃப்ரீஸ் ஆகி அட்டன் பண்றா. சரிடா. ஹலோ அனிதா? ஹலோ அனிதா, நான் பேசுறது கேக்குதா? கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்கீங்க. ஹலோ அஜய், வேண்டாம், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. என்னை விடு, என்னை விடுடா. என்னடி, நீ என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவ? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி. நான் சொன்னதுதான். எனக்கு பொண்டாட்டினா அது நீ தாண்டி. உன்னை இப்ப சும்மா விட்டுருவேனா? வாடியும் கூட.
என்னடி ரொம்ப அழகா இருக்குன்னு திமிரு தானே? நான் நினைச்சதை அடையாம விட மாட்டேன்டி. நீ எப்பவா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான்டி. உன்னை சும்மா விட்டாதானே? வாடி. ஹலோ ஹலோ அனிதா, ஹலோ கார்த்தி, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதுடா, வாடா உடனே போய் பார்க்கலாம். ஆமாடா, என்னவா இருக்கும்? ஏதோ அஜய்னு அவன் ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்றானோ? இத பத்தி இப்ப பேசுறதுக்கு டைம் இல்லைனா வாங்க போய் பார்க்கலாம். அனிதா, நீ டேய், அனிதாவை ரூம்ல காணோம். ரூம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? அப்போ கண்டிப்பா அந்த அஜய் தான் வந்திருக்கான். ஐயோ, அனிதாவை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேல கைய வச்சிருப்பான். அன்னைக்கு அவன் ஷாப்பிங் மால்ல அப்படி பண்ணப்பவே அவனை வேலையை விட்டு அனுப்பியிருக்கணும். இவ்வளவு தூரம் நம்ம மன்னிச்சு விட்டோம்ல, அதனாலதான் கார்த்தி இப்படி பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் செத்தா என்கிட்ட. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டுமே, அவ்வளவுதான். அவன் செத்தா இன்னைக்கு. அண்ணா, உங்க போன் எடுங்க. அண்ணி ஏதோ உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க அந்த போனை செக் பண்ணுங்க. எடுங்கண்ணா. மெசேஜ் அனுப்பியிருக்கா, ஆனா எது புரியல. ஆனா லைவ் லொகேஷன் அனுப்பியிருக்கா. எனக்கு இது அண்ணா போன் கொடுங்க. ஆமாண்ணா, அண்ணி ஏதோ டைப் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நமக்கு அது கிளியரா புரியல. இருந்தாலும் லைவ் லொகேஷன் அனுப்பியிருக்காங்கண்ணா. மூவிங்ல தான் இருக்கு. அப்போ போன் அவங்க எங்கேயோ ஒளிச்சு எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அண்ணியை கூட்டிட்டு வரோம். அது எப்படி ஆதி? நான் இங்க சும்மா இருக்க முடியும்? எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அனிதா மேலேயே கைய வச்சிருப்பான். அவனை என்னால இங்க சும்மாலாம் இருக்க முடியாதுடா. அவன் என் பொண்டாட்டிடா. என் பொண்டாட்டி மேலே கைய வச்சிருக்கானா அவனை சும்மா விட்டுருவனா? இன்னைக்கு அவன் கையில செத்தான். அண்ணா, நீங்க கோவப்படுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப வேற வழியே இல்ல. நானும் சூர்யாவும் போறோம்னா வர்றப்ப அண்ணியோட தான் வருவோம். நீங்க இங்க இருந்து தானே ஆகணும். வேற வழியே இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணா. என்ன ஆதி பேசிட்டு இருக்க நீ? ஆமா கார்த்தி, ஆதி சொல்றதுதான் கரெக்ட். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குடா. திரும்பவும்னா கண்டிப்பா யாராலையும் தாங்கிக்க முடியாது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு கார்த்தி. அதுக்குள்ள நாங்க அனிதாவோட இங்க இருப்போம், புரியுதா? அது வரையும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நீ அண்ணனுங்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லு. யாரையும் பயப்பட வேண்டாம்னு சொல்லு. இங்க பாரு, இப்ப பேசலாம் டைம் இல்ல. இது மூவிங்லே இருக்கு. அனிதா எப்பனாலும் மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. அவளே பாவம் தெரியாம தான் போன் எடுத்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க உடனே கிளம்பியே ஆகணும். நீ போய் எல்லாரையும் கூப்பிட்டு பேசு கார்த்தி. என்ன சூர்யா, நீ எப்படி பேசிட்டு இருக்க? அவங்க ஆபத்துல இருக்கப்ப பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? நானும் வருவேன்டா. என்னாலலாம் இங்க சும்மா இருக்க முடியாது. எனக்கு அனிதா இப்ப உடனே பார்த்தே ஆகணும். பாவண்டா, அவ எவ்வளவு பயந்துருப்பா. அவன் எவ்வளவு மிரட்டி கூட்டிட்டு போயிருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க எமோஷனலா எந்த முடிவும் எடுக்க கூடாது. அண்ணா, இப்ப பேச டைம் இல்லைன்னா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அண்ணியும் இல்ல, நீங்களும் இங்க இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னா. வீட்டுல எல்லாருக்கும் முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்கண்ணா. சூர்யா, வாங்க நம்ம போலாம். அண்ணா இப்படி பேசிட்டே தான் இருப்பாரு. நாம மிஸ் பண்ண கூடாது. சீக்கிரம் வாங்க. ஆமா ஆதி, வா போலாம். என்னடா தம்பி, மாப்பிள்ள பையன் இங்க நின்னுட்டு இருக்க? அது மட்டும் இல்ல, டேய், நீங்க 2 பேரும் வரவேற்புக்கு வெளியே தான் நின்னுட்டு இருந்தீங்க. இப்ப எதுக்கு எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க? என்னப்பா நீங்க, அங்க வேலை நிறைய இருக்கு. இப்ப எதுக்கு எல்லாரும் எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? சொல்லுங்கப்பா. அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க எல்லார்கிட்டயும் பேசணுன்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோம். வேற யாரும் இங்க இல்லல்ல. நாம மட்டும்தான் பேசிக்கணும். வேற யாருக்கும் இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியக்கூடாது. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் புரியல. யாருக்கு என்ன தெரியக்கூடாது? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அங்க ஐயர் ஏதாச்சும் கேக்க எடுத்து கொடுக்கணும்ப்பா. இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இருங்க, உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். இப்ப நாங்க சொன்னதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் டென்ஷன் ஆகக்கூடாது, எதுவும் பயப்படக்கூடாது. நார்மலா தான் இருக்கணும், சரியா? அதே மாதிரி இந்த விஷயம் மண்டபத்துல யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. டேய், என்னடா வந்ததுல இருந்து ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தாவே ஏதோ பயமா இருக்கு. என்னப்பா ஆச்சு? என்னன்னு சொல்லுங்க. அக்கா, என்னது ரூம் எல்லாம் இப்படி இருக்கு? எல்லாம் உடைஞ்சு போய் இந்த வளையல் அக்கா கையில போட்டிருந்ததாச்சே, எப்படி எல்லாம் உடைஞ்சிருக்கு? அக்கா எங்க போனா? அக்காவை காணுமே. அக்கா, அக்கா, ரூம் ஃபுல்லா பார்த்தாச்சு, அக்காவை காணுமே. எங்க போனா? இது உடனே அம்மா கிட்ட சொல்லணும். ரூம் என்ன இப்படி இருக்கு? எல்லா பொருளும் சிதறி போயிருக்கு. அக்காக்கு ஏதாச்சும்? இல்ல இல்ல, முதல்ல போய் உடனே மாமா கிட்ட சொல்லணும். அம்மா, அம்மா, மாமா. வைஷு, என்னாச்சுடி? எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வர? என்னாச்சு? ஏமா அழுற? என்னாச்சு வைஷு? அம்மா, அது ரூம்ல. என்னடா என்னாச்சு ரூம்ல? என்ன சொல்ல வர?
வைஷு எதா இருந்தாலும் சொல்லு. எதுக்கு இப்ப நீ அழுற? அம்மா ஒண்ணுமே புரியல. என்னாச்சு வைஷு? அம்மா, ரூம்ல அக்காவை காணோம்மா. ரூம்ல எல்லா பொருளும் கீழே உடைஞ்சிருக்கு. அக்கா போட்டிருந்த வலையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. அம்மா, அக்கா ரூம்ல காணோம்மா. ஏய், என்னடி சொல்ற? அவர் ரூம்ல எல்லாம் எங்க போயிருப்பா? நீ நல்லா பாத்தியா இல்லையா? என்ன வைஷு சொல்லிட்டு இருக்க? அம்மா, நான் ரூம் ஃபுல்லா பார்த்துட்டேன். இப்பதாம்மா போயிட்டு வந்தேன். எல்லா பொருளும் கீழே விழுந்து போயிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அக்காவை காணோம். என்னம்மா சொல்ற? எங்க போயிருப்பா? அனிதா ரூம்ல தானே இருந்தா. டேய், வாயை திறந்து ஏதாச்சும் பேசுங்கடா. ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்னன்னா அனிதாவை காணோம்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. வாயை திறந்து பேசுங்க. அம்மா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத முழுசா கேளுங்க. அதை சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். அத அனிதாவை யாரோ கடத்திட்டாங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. தம்பி, என்னப்பா சொல்ற? அனிதாவை எதுக்கு கடத்தணும்? அனிதா யாருக்கும் எதுவுமே பண்ணதில்லப்பா. ஐயோ, என் புள்ள. ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றத கேளுங்க. அனிதாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு ஏற்கனவே சூர்யாவும் ஆதியும் கிளம்பிட்டாங்க. அவங்க இந்நேரம் அவளை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க ஆண்டி. அனிதாக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா, அழுகாதீங்க. இங்க பாருங்க, இந்த விஷயம் மத்தவங்க மூலமா தெரிய வந்தா வீட்டுல பெருசா பிரச்சனை வரும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தனியா நிக்க வச்சு இதை சொல்றோம். கண்டிப்பாம்மா, சூர்யாவும் ஆதியும் அனிதாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. குறிச்ச நேரத்துல கண்டிப்பா கல்யாணம் நடக்குமா. என்னப்பா சொல்றீங்க? அவளை எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு எப்படி தெரியும்? எப்படி அவங்க கூட்டிட்டு வருவாங்க? என்னடா வளரிட்டு இருக்கீங்க? அம்மா, இருங்க. நான் முழுசா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இருங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்னப்பா சொல்ற? இத பத்திலாம் அனிதா என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே. அப்போ அவ வேலை பார்க்குற இடத்துல இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கா? எதையும் என்கிட்ட என் புள்ள சொன்னதே இல்லை. இப்போ என்ன பண்றது? கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்களாப்பா? ஆமா ஆண்டி, இங்க பாருங்க, யாரும் எதுக்கும் பயப்படக்கூடாது. அனிதா புத்திசாலித்தனமா யோசிச்சது என்னன்னா, அவ போனை கையிலே கொண்டு போயிருக்கா. அது இல்லாம லைவ் லொகேஷன் அனுப்பிட்டு தான் போயிருக்கா. அதை பார்த்துட்டு தான் 2 பேரும் கூட்டிட்டு வந்துருவேன்னு போயிருக்காங்க. போலீஸையும் கூட்டிட்டு தான் போறாங்க ஆண்டி. கண்டிப்பா அனிதாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. கார்த்திக்கும் அனிதாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. அனிதா ரூம் பக்கம் யாரையுமே அனுப்பாதீங்க. அது மட்டும் இல்ல, பொண்ணு இங்க இல்லைன்னு யாருக்கும் இந்த மண்டபத்துல தெரியக்கூடாது. நடக்க வேண்டிய எல்லா வேலையும் அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கட்டும். பொண்ணு கண்டிப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இங்க பாருங்க, யாரும் உங்க முகத்துல எந்த சோகத்தையும் காட்டிக்கவே கூடாது. அதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். திரும்பவும் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுமா. உங்ககிட்ட தான் சொல்றேன், அழக்கூடாது. எல்லாரும் அமைதியா இருங்க. எப்படியா முடியும்? இங்க பாரு கயல், எதுக்குமா அழுதுட்டு இருக்க? அண்ணிய கூட்டிட்டு வரதான் அண்ணாவும் சூர்யாவும் போயிருக்காங்கல்ல. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க 3 பேரும் அனிதா அண்ணியை யாராச்சும் பார்க்கணும்னு வந்தாங்கன்னா உள்ள விடாதீங்க. முடிஞ்ச வரையும் தடுத்துக்கிட்டு வெளியவே இருங்க. சரியா? கண்டிப்பா அண்ணி வந்துருவாங்க. கார்த்தி, அம்மா, நானே தைரியமா இருக்கேன். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? ஆதியும் சூர்யாவும் போயிருக்காங்கம்மா. அது மட்டும் இல்ல, அனிதாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. எல்லாம் நல்லதாமா நடக்கும். போய் வேலையை பாருங்க, போங்க. ரொம்ப நேரமா அங்க யாருமே இல்லைன்னா எல்லாரும் தேடுவாங்கல்ல. எல்லாரும் இங்கே இருக்கோம். ஏதாச்சும் சந்தேகம் வருமா? போங்க எல்லாரும். என்னடி, என்ன ரொம்ப தான் திமிரிட்டு வர போல. கண்டிப்பா உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுடி. நீ என்ன பண்ணாலும் அந்த கட்டை கழட்டிட்டு உன்னால வெளியே வரவே முடியாது. என்னடா தாலியோட வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? நான் நினைச்சது நடத்தி தாண்டி எனக்கு பழக்கம். எத்தனையோ பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கேன்டி. ஒரு பொண்ணை கூட நான் நினைச்ச மாதிரி அடையாம இருந்ததே கிடையாது. ஆனா நீ ரொம்ப அழகா இருக்கன்னு உனக்கு திமிரு இல்ல. அதான் உன் பின்னாடி 2 வருஷமா அழிஞ்சும் உன்னை என்னால எதுவும் பண்ண முடியல. உன்னை என் கையில கொண்டு வரவும் முடியல. என்னடி, நீ நினைச்சாலும் அந்த கட்டுல இருந்து உன்னால வெளியே வரவே முடியாதுடி. இப்பவே நான் நினைச்ச மாதிரி உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை அத்தனை பேர் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்தி, இவ என் கூட ஆசைப்பட்டு தான் ஓடி வந்தான்னு சொல்லி எல்லார் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தல. என் பேர் அஜய் கிடையாதுடி. இப்பவே உன் கழுத்துல தாலிய கட்டுறேன்டி. நீ எவ்வளவுதான் கத்தினாலும் உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான்டி. இந்நேரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு கூட நீ அங்க இல்லைன்னு தெரிஞ்சிருக்காது. அப்படி இருக்கப்ப உன்னை காப்பாத்த எவன்டி வருவான்? இன்னைக்கு நான் நினைச்சதை நடத்தியே காட்டுவேன். நீ எனக்கு மட்டும்தான்டி.
நீ எவ்வளவு அழகு தெரியுமாடி? இந்த அழக நான் அனுபவிக்காம இன்னொருத்தனுக்கு விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை அனுபவிச்சுட்டு மட்டும் விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ அழகு இருக்கிற அளவு திமிரும் உனக்கு அதிகம்டி. அதான் தாலியை கட்டி வாழ்க்கை பூரா உனக்கு சித்திரவதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்டி. நீ எனக்கு மட்டும்தான். இன்னும் 2 நிமிஷத்துல நீ எனக்கு பொண்டாட்டியாக போற. அதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான்டி. நீ எவ்வளவு அழகு தெரியுமா? உன்னை இன்னொருத்தனுக்கு என்னால விட்டு கொடுக்க முடியுமா? என்னடி செல்லக்குட்டி, கல்யாணம் பண்ணிக்க போறோம், இப்படி மூஞ்ச அழுதுகிட்டே இருந்தா மாமாக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல. கொஞ்சம் சிரி பார்க்கலாம். டேய் ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணி மேலே கைய வச்சிருப்ப உன்ன? அவ என் தங்கச்சிடா. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? உன்கிட்ட பேசவே கூடாதுடா. உன்கிட்ட எல்லாம் போனா போதுன்னு அன்னைக்கு சும்மா விட்டோம்ல, அதுக்கு தான்டா நீ இந்த மாதிரி வந்து நிக்கிற உன்ன. ஆ ஆ சார், விட்டுருங்க விட்டுருங்க சார். டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சி மேலே கைய வைப்ப? இனிமே எந்த பொண்ணுகிட்டயாச்சும் இப்படி பண்ணுவ? சார், நீங்க நீங்க என்னடா என்ன பார்த்த உடனே ரொம்ப குழப்பமா இருக்கோ? நான் சூர்யாவே தான். இவ யாருன்னு தெரியுமா? என்னோட தங்கச்சி. யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு உனக்கு தெரியுமா? கார்த்திக்டா. கார்த்திக்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. கார்த்திக்கோட பொண்டாட்டியை தான் இப்ப நீ தூக்கிட்டு வந்திருக்க. அப்ப அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணி மேலே கைய வச்சிருப்ப? அன்னைக்கெல்லாம் ஷாப்பிங் மால்லயே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா விட்டேன்ல, அதனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்ல? உனக்கெல்லாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சில யாருமே இல்லையா என்ன? உன்னை பெத்தவங்களும் அம்மா தானே. அப்படி இருக்கப்ப ஒரு பொண்ணை விருப்பம் இல்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, நீலாம் ஆம்பளையாடா? அதுவும் இப்படி அந்த பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்திட்டு வந்து கட்டி வச்சு அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம தாலி கட்டணும்னு நினைக்கிறீல, நீலாம் ஆம்பளையாடா? சீ, உன்கிட்ட பேசலாம் அசிங்கமா இருக்கு. நீலாம் மனுஷனானே எனக்கு தெரியல. அந்த பொண்ணு எத்தனை முறை பிடிக்கல, வேண்டாம், விருப்பம் இல்லைன்னா தள்ளி தள்ளி போனா, அப்ப கூட அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களாடா? என்னைக்கும் பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சு கத்துக்கோங்க. பொண்ணுங்களை மதிக்காம இப்படி அவங்களுக்கு விருப்பமே இல்லாம பண்றதெல்லாம் ஆம்பளைக்கு அழகே கிடையாதுடா. சார், மன்னிச்சிடுங்க சார். இவங்க உங்க தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. அது கார்த்திக் சார் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா எனக்கு தெரியவே தெரியாது சார். நான் நான் இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டேன். அதான். சீ, இப்படிலாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? போயும் போயும் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு கடத்திட்டு வந்தேன்னு சொல்ற. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா தொடுறது பெரிய தப்பு. கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் விருப்பம் இல்லாம தொடக்கூடாது. ஆனா நீ சீ, கேவலமா அந்த பொண்ணு கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்திட்டு வந்து விருப்பம் இல்லாம தாலி கட்டி அந்த பொண்ணு பேரு, அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஆம்பளையா? சீ, உனக்கிட்டலாம் போலீஸ் கூப்பிட்டு உன்னை முதல்ல ஜெயிலுக்கு அனுப்பணும்டா. உன்னை இதுக்கப்புறமும் வெளியே விட்டா இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிப்பனே எனக்கு தெரியல. இதுக்கப்புறமும் உன்னை வெளியவே விடக்கூடாது. இன்ஸ்பெக்டர். சார், போலீஸா? வேண்டாம் சார், இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். விட்டுருங்க சார். அடச்சி, வாய மூடு. நீயாவது இனிமேல் திருந்துறதாவது. உனக்கெல்லாம் தண்டனை கிடைக்காம நீலாம் திருந்தவே மாட்டடா. எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொன்னா சி, கேவலமா இருக்கு. நீலாம் திருந்தணும்னு நினைச்சிருந்தா அந்த ஷாப்பிங் மால்ல நடந்ததுக்கு அப்புறமே நீ திருந்திருப்ப. ஆனா அதுக்கப்புறமும் திருந்தாம இவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட பத்தியா? உன்னெல்லாம் இதுக்கப்புறமும் சும்மா விட்டோம்னா சரியே வராதுடா. இன்ஸ்பெக்டர், இங்க வாங்க. இன்ஸ்பெக்டர், இவன் தான் எங்க அண்ணிய கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணான். இவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், உனக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் இருந்தா விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்ப. அது கடத்தல் கேஸ் வேற. உன்னெல்லாம். இன்ஸ்பெக்டர், இவன் மேல நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம். உடனே இவனை இழுத்துட்டு போங்க இங்க இருந்து. சார் சார், விட்டுருங்க சார். இன்ஸ்பெக்டர், இழுத்துட்டு போங்க இவனை. அனிதா, அனிதா, நீங்க சொல்லுங்க அனிதா. அடச்சி, வாய மூடு. இப்பதான் நான் அனிதான்னு உனக்கு தெரியுதா? இவ்வளோ நேரம் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு உன்னை லவ் பண்ண பிடிக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல, என்னை விட்டுன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆஃபீஸில் நீ எத்தனை முறை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாமே நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானடா இருந்தேன். எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், என் தங்கச்சி தான் முக்கியம்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும், அதுவும் எனக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கானுங்க தெரிஞ்சும், மண்டபத்துலேருந்து இப்படி தூக்கிட்டு வந்து என் வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைச்சியே. நீலாம் மனுஷனா சொல்லு? நீங்க இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களாமா? சார், அத
என்ன அனிதா யோசிச்சுட்டு இருக்கேன் சார், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே சார், இப்போ நீங்க மண்டபத்துக்கு கிளம்பி போங்க சார், அங்க கல்யாணம். ஆமா சார், இதோ கிளம்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீங்க எங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் லைவ் லொகேஷன் அனுப்பாம இருந்திருந்தா எங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியாத நீ. ஆனா நல்ல வேலை, இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்மார்ட்டா யோசிச்சு அண்ணாக்காச்சும் லைவ் லொகேஷன் அனுப்பியிருக்கீங்க. அதனால மட்டும்தான் நீ எங்களால வர முடிஞ்சது. ஆனாலும் ஆதி, என்னால அவருக்கு திரும்பவும் எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ மண்டபத்துல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியலல்ல. அவர் திரும்பி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்று பாருல. ஐயோ, என்னால என்னைக்கும் அவர் கஷ்டப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் அவர் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஏற்கனவே அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இதுக்கப்புறம் என்னால் அவர் ஒரு நாள் கூட கஷ்டப்படக்கூடாது, என்னால் அவருக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு ரொம்ப இதா இருந்தேன். ஆனா இப்போ இவ்வளோ பெரிய அவமானம் அவருக்கு வந்திருக்குல்ல, மண்டபத்துல கண்டிப்பா எல்லாரும் அவரை தப்பா தான் பேசுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு இப்ப தெரியல. ஐயோ, எல்லாம் என்னாலதான். அண்ணி, அனிதா இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா மண்டபத்துல யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது. நீ கார்த்திக்கு மெசேஜ் பண்ண உடனே அவன் தான் முதல்ல கிளம்பி வரணும்னு நின்னான். ஆனா மாப்பிள்ளை இல்லைன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் வரும்ல. அதனால அவன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா இந்நேரம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அனிதா தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 1/2 hour இருக்கு. அதுக்குள்ள நம்ம மண்டபத்துக்கு போயிடலாம். உனக்கும் கார்த்திக்கும் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. இந்நேரம் கார்த்திக் உன்னை இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பான். கிளம்பலாம், டைம் ஆகுதுமா. நான் என்ன சொல்றீங்க? அப்போ மண்டபத்துல யாருக்கும் எதுவும் தெரியாதா? அப்போ அவருக்கு எந்த அவமானமும் வந்திருக்காது இல்லனா? அண்ணி, என்ன நீங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துலயும் நீங்க அண்ணாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல ஆதி, அது அவர் பாவம்ல. ஏற்கனவே அந்த கஷ்டத்துல இருந்தே அவர் வெளியே வரல. 2 வருஷமா இன்னும் அவர் பழையபடி இல்லாம இருக்காருன்னு தான் நீங்க எல்லாருமே சொல்றீங்க. எனக்கு என்னால அவர் எப்பவும் சந்தோஷம் மட்டும்தான் ஆதி இருக்கணும். என்னைக்கும் அவர் வருத்தப்படக்கூடாது. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. நிஜமாவே நீங்க கிரேட் அண்ணி. நீங்க கிடைக்க எங்க ஃபேமிலி தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணாவை பத்தி இவ்வளோ யோசிக்கிறீங்க. நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, அண்ணா லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனா நீங்க கிடைக்கணுன்றதுக்காக தான் அண்ணி அண்ணா லைஃப் இவ்வளோ நாள் இப்படி இருந்தது போல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க கொடுத்து வச்சவங்க தான் அண்ணி. இப்போ அதெல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்ல. முகூர்த்த நேரத்துக்குள்ள நம்ம அங்க போகணும். 1/2 hour தான் டைம் இருக்கு. சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து 10 minutes ஆகும் மண்டபத்துக்கு போறதுக்கு. சீக்கிரம் வாங்க, கிளம்பலாம். கிளம்பலாண்ணா. என்ன ஆச்சுன்னு தெரியல. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அங்க அனிதாக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அந்த பொறுக்கி அவளை எதுவும் பண்ணிருக்க கூடாது. அனிதா நல்லா இருக்கணும். கண்டிப்பா ஆதியும் சூர்யாவும் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடணும். என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அனிதாவை பார்க்கணும் போல இருக்கு. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கடவுளே, எதுவும் ஆகக்கூடாது. 3 பேரும் நல்லபடியா இங்க வந்துடணும். என்னக்கா நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் 2 பேர் போயிருக்காங்கல்லக்கா, கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ பயப்படாம இரு. இல்ல வசந்தி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிள்ளை நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. எனக்கு பயமா இருக்கு. அனிதா நல்லபடியா வீட்டுக்கு வரணும். ஐயோ, இங்கே மறு கல்யாணம் ஆக போகுது. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன நடக்க போதோ தெரியல. மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. ரொம்ப பயமா இருக்குக்கா. முகத்துல எதுவும் காட்டாம எப்படி காணிக்கிறது? கோமதி, இங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்க தான் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அனிதாக்கு ஒன்றும் ஆகாது, காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இப்பவே 2 பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போயிட்டாங்கம்மா. நானே சரி, நான் ராத்திரி இருந்து வேலை பார்த்தது டயர்ட்ல தான் அப்படி மூஞ்சிருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருங்களேன். அதான் பிள்ளைங்க சொன்னாங்கல்ல, சொன்னா கேளுங்க. மூஞ்சில வருத்தத்தை காட்டாதீங்க. பிள்ளைங்க ஆசைப்படுற மாதிரி இது வெளியே தெரியாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் ப்ளீஸ். உங்களுக்கு எல்லாம் புரியுது, ஆனால் முடியலையே. வெளியில் சோகத்தை கூட காட்டாம மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பிள்ளைங்க இங்கே வர வரையும் மனசு படப்படன்னு இருக்கு. அனிதாக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. பிள்ளை பாவம், அவங்க அம்மா மூஞ்ச பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்துருவாங்க. கல்யாணம் ஜாம் நடக்கும். நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க.
அம்மா தேங்காயில மஞ்சள் தடவி கொண்டு வாங்கம்மா. தாலி கயிறு அதுல சுத்தி வைக்கணும், பூஜை பண்ணணும். சீக்கிரம் போய் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வர சாமி. ஐயோ, இன்னும் புள்ள வரலையே வசந்தி. என்ன பண்றது? எங்க ஐயர் தாலிக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரே. அடுத்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர சொல்லுவாங்க. என்ன பண்றது? வந்துருவாங்கக்கா, இரு. முருகா, என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துரு முருகா. தயவு செஞ்சு கொண்டு வந்துரு. எனக்கு என் புள்ள வேணும் முருகா. என்னன்னே தெரியல, இந்த லக்ஷ்மி அக்கா மூஞ்சே ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது, சந்தோஷமா இல்லாம இப்படி என்னமோ சோகமா இருக்காங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களாக்கா? என்ன சொல்ற? இல்லக்கா, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே தான் இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க ஆளுங்க மூஞ்சிலையும் ஒருத்தர் மூஞ்சில கூட சிரிப்பே இல்லக்கா. எல்லாரும் உருனே இருக்காங்க. கல்யாண வீடுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இல்லக்கா. காலையில வந்தப்ப பார்த்தா எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. இப்ப பாருங்களேன், எல்லார் மூஞ்சும் உம்முனே இருக்குக்கா. என்னன்னே தெரியல, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அட நீ வேறம்மா, கல்யாண வீடுனா அப்படிதான் இருக்கும். நேற்று ராத்திரி இருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கும். அதனால தான் இப்படி இருக்காங்க. கல்யாணத்தை டைமு எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போ நீ பாரு, சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காத இங்கே வந்து நின்றுட்டு. பாவம்ல, அவங்களும் தனியால நின்று எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. ஏதோ அவங்களாம் அமைதியாக இருந்தாங்களே, அதனால என் மனசில் பட்டது சொன்னேன்ப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்லை. என்னம்மா, யார் முகத்திலையும் சிரிப்பே காணோம்? காலையிலேருந்து நானும் பார்த்துட்டாமா இருக்கேன். காலையில நல்லா கலகலன்னு சிரிச்சு இருந்தாங்க. இப்போ என்னன்னா எல்லார் மூஞ்சி கொஞ்சம் பாரு, ஏதோ உம்முன்னு இருக்காங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல, பாத்தியா? ஆமாடி, நானும் பார்த்தேன், போய் கேட்டேன். அதுக்கு அவங்க இல்லை, வேலை செஞ்சதுக்கு கொஞ்சம் அலுப்பா இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னத்த கேட்கறது, அதனால வந்துட்டேன். நேத்தே அவளை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ என்னன்னா வாடி, அவ வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்ட. இப்பவாச்சும் அவளை பார்க்கத்தே ஆகணுமா? காலையில இருந்து அவர் ரூம் பக்கமே இந்த 3 பேர் நின்றுட்டு இருக்காங்கம்மா. போய் பார்க்கலான்னு பார்த்தா யாரும் அந்த பக்கம் விடவே மாட்டேன்றாளுங்க. அப்படி என்ன அவ அழகுன்னு எனக்கு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, உள்ள எது மேக்கப் போட்டுட்டு இருக்காளோ என்னமோ, அதனால கூட விடாம இருக்கலாம். ஏண்டி, நீ போய் அவளை தேடி போய் பார்க்கணுமா? என் புள்ள இருக்கிற அழகுக்கு அவெல்லாம் கால் தூசு கூட வரமாட்டா, சரியா? நீ எல்லாம் இங்கே இரு. உன்னோட கெத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது, புரியுதா ஷாலினி? அவ தான் உன்கிட்ட வந்து பேசணும். நீ போய் அவளை தேடி பேசுற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா? அதனால நீ அமைதியா இரு. அவ இப்ப மண்டபத்துக்குள்ள கூட்டு வந்து உட்கார வைப்பாங்கல்ல, அப்ப பாத்துக்கோ. அவ ஒன்றும் அவ்வளோ அழகுலாம் கிடையாது. சரிம்மா. அக்கா, ஒன்றும் இல்லை வைஷு, நாங்களும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இருந்தாலும் அண்ணன் போயிருக்காருல்ல, ஒன்றும் ஆகாத. அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, கண்டிப்பாக அண்ணா அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடுவாரு. நீ கொஞ்சம் பயப்படாம இரு. ஆனால் பயமாக தான் இருக்குக்கா. அன்னைக்கு எதுவும் ஆகக்கூடாது, பாவம்ல, அவங்க ரொம்ப பயந்துருப்பாங்கக்கா. கயல், இங்க பாருங்க, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அமைதியாக இருக்கணும். அண்ணாலாம் சொல்லி தான் அனுப்புனாங்க, இதை பற்றி பேசக்கூட கூடாது. கண்டிப்பாக எல்லாரும் வந்துடுவாங்க, தைரியமாக இருக்கணும். எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இருந்தாலும் ஒரு மாறி இருக்கா நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதியா இருங்க. கவின், ஃபோன் பண்ணியா இல்லையா? ரிங் போதா இல்லையாடா? ரிங் போகுதுண்ணா, ஆனா யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன ஏதுன்னு சொன்னா நாம கூட கிளம்பி போயிருக்கலாம். அவங்க 2 பேர் மட்டும் போயிருக்காங்களேண்ணா. ஆமா கவின், எனக்கு இப்ப அப்படிதான் தோணுது. ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லணும்ல, நாமளும் இங்க வந்து கிளம்பி போயிருக்கலாம். இன்னும் வரல, டைம் ஆயிட்டே இருக்கு கவின். அண்ணா வந்துட்டாங்கண்ணா, அங்க பாருங்க. என்ன அனிதா, நல்லா இருக்குதானம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். கரெக்டான டைமுக்கு ஆதியா அண்ணா வந்துட்டாங்க. பாடி, வந்துட்டீங்கல்ல அண்ணி, இப்போதான் நிம்மதியா இருக்கு. அண்ணா, உள்ள யாருக்கும் எதுவும் தெரியாது தானே? இப்போ வரையும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன், நம்ம அத்தைக்கும் ஷாலினிக்கும் கூட எதுவும் தெரியாது. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஆனால் வரவங்களாம் கேட்டுட்டு தாண்டா இருக்காங்க, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு. ஆனால் வேலை செஞ்ச டயர்டுக்கு அப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாரும் சமாளித்து வச்சுருக்கோம். உங்கள் 2 பேரையும் கூட கேட்டாங்க, நீங்கள் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ அனிதா, நீ இந்த வழியாக போக வேண்டாமா? உன்னோட ரூமுக்கு பின்னாடி வழியாக போகணும்ல, அப்படி போய் ரூமுக்கு போயிடு, சரியா? அங்கே தான் கார்த்திக்கும் இருப்பான். ரொம்ப நேரமா அவன் தாமா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவனை பார்த்துட்டு அப்புறமா நீ ரூமுக்கு போ, சரியா? சரிங்க மாமா. அவர் அங்கதான் இருக்காரா? எனக்கு அவரை பார்க்கணும் மாமா. அண்ணி, அண்ணா அங்கதான் இருக்காரு, நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு ரூமுக்கு போங்க அண்ணி. யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது அண்ணி, அதுக்காக தான். நான் பாத்துக்கிறேன். என்னடா ஆச்சு? எதுக்கு இந்த பொண்ணு இப்படி ஓடி போறா? இல்லைண்ணா, உண்மையாவே ரொம்ப பயந்துட்டாங்க. கரெக்டாக தாலி கட்ட போயிட்டானா, அப்போதான் நாங்கள் போனோம். அப்போ அவங்க எவ்வளோ பயந்துருப்பாங்க. அண்ணாவை பார்க்கணுன்னு தோணியிருக்கோன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி ஓடி போகிறாங்க. போட்டும்ண்ணா, பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க. அண்ணா, அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தீங்களா இல்லையா?
அதெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு கவின். நம்ம கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் சட்டப்படி பாத்துக்கலாம். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா? அனிதா 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 ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கீங்க தானே? எதுவும் இல்லை அனிதா. நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியல. என் கழுத்துல தாலி கட்டவே வந்துட்டான் தெரியுமா? கரெக்டான டைம்ல அண்ணாவும் அதையும் வரலன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ தெரியல சார். சாரி சார். என்னால தானே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். அனிதா ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை. நடந்தது நடந்துருச்சு. இப்போ இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. அதனால நீங்க ரூமுக்கு போங்க. நான் இங்கே இருக்கேன். எங்க அது? ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரியா? அப்புறமா பேசிக்கலாம். இப்போ டைம் ஆச்சு அனிதா. யாருனாலும் வந்து கூப்பிடுவாங்கல்ல. அதனால தான் சொல்றேன். நீங்க ரூமுக்கு போங்க. அப்புறமா பேசலாம். பயப்படக்கூடாது. நான் இருக்கல அனிதா. நான் இருக்க வரையும் உனக்கு ஒன்றும் ஆகாது. சரியா? எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். அதனால தான் சொல்கிறேன். பயப்படாத. ஒன்றும் இல்லை. நீ ரூமுக்கு போ. சரிங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி ரூமுக்கு போங்க. டைம் ஆச்சு அண்ணி. அண்ணாவை கூப்பிட்டுருவாங்க. உடனே உங்களை தான் அண்ணி கூப்பிட வருவாங்க. நீங்கள் ரூமில் இல்லைன்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. நான் கிளம்புறேன். அக்கா அக்கா. ஆமா அனிதா வந்துட்டா. சரி, யாருக்கும் தெரிய வேண்டாம். இப்போ அப்படியே ரூம்குள்ள போயிடலாம் வாங்க. சரிங்கக்கா. அண்ணி நல்லா இருக்கீங்க தானே அண்ணி? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? என்னாச்சு அண்ணி? அனிதா எதுவும் இல்லைக்கா. நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறமா எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறேனே. ஏய், உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் இதை பற்றிலாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? என்கிட்ட நீ இதுவரை எதுவுமே மறைச்சதில்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. அவனை பற்றி சொல்லியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்ற அளவுலாம் நீ சொல்லவே இல்லையடி. வைஷு, நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவன் என் பின்னாடியே தான் சுற்றுறான்னு. இருந்தாலும் கொஞ்ச நாளாக எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக தான் இருந்தான். ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உலகத்தில் நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் அண்ணி இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, பொண்ணுங்களோட விருப்பத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு வேணும்னா அவங்க இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்க அண்ணி. நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எதுவும் அடிப்படலல்ல? இல்லைடா, எனக்கு எதுவும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். ஆனால் உண்மையாகவே ஆதியும் சூர்யா அண்ணாவும் வரலன்னா என்ன இருக்குமோ எனக்கு தெரியல. நல்ல கரெக்டான டைமில் வந்து அவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கோ. ஐயர் கூப்பிட்டுட்டாரு. இப்போ அதை பற்றி எதுவும் நினைக்கக்கூடாது. சரியா? இப்போ ஹாப்பியாக இந்த கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிக்கணும். அனிதா, உனக்கு தான் சொல்கிறேன். நடந்து போனது எல்லாத்தையும் மறந்துடு. இப்போ சந்தோஷமாக போய் தாலி கட்டிக்கோ. சரியா? சரிங்கக்கா. சரி, கல்யாண பொண்ணே ரெடி தானே? வாங்க போகலாம். மென்மையாய் மெல்ல நகரும் எந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீயும் வந்து சேரும் மாயம் என்னவோ செய்கிறாய் நீ. என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமா என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு இன்று சாந்தமா என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? கேட்கிறேன் கூரடி பெண்மையே. வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும். எந்த நெஞ்சு கூடி ஆசை தோன்றுதே. நீ எந்த பாதை என்றும் நானும் உந்தன் நீதி என்றும் காதல் காதுக்குள்ள வந்து ஓதுது. என் பிள்ளைங்க 2 பேரும் எவ்வளோ அழகா இருக்கீங்க. வாங்கப்பா, வந்து உட்காருங்க வாங்க. சரிங்கம்மா. 2 பேரும் இப்படி ஜோடியாக பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல வசந்தி? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா,
வைஷு, கயல், அப்பர்ணா, நீங்க 3 பேரும் அவங்க பின்னாடி நின்னுக்கோங்கம்மா. சரிங்க ஆண்டி. இந்தாங்கப்பா பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் மாலையை போட்டுக்கோங்க. அக்கா, நம்ம புள்ள நல்லா இருக்கான்லக்கா. எல்லா பிரச்சனையும் மீறி மனக்கோலத்துல 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நம்ம மருமகளும் நல்லபடியா வந்துட்டாக்கா. எந்த அவமானமும் நடக்காம நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா கோமதி, 2 பேரையும் பார்க்கறதுக்கு அம்சமா இருக்கு. 2 பேரும் அழகா இருக்காங்க. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. ஆர் யூ ஓகே அனிதா? நான் ஓகே தாங்க. அப்போ கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்க அப்படிதானே? இவளா பொண்ணு? அம்மா, என்ன ஷாலினி? அம்மா, இவளா பொண்ணு? ஆமா. ஏன், என்னாச்சு? இவளை தெரியுமா என்ன உனக்கு? அம்மா, இவ யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு கூட ஒரு பேக்கரி ஷாப்ல என்ன ஒரு பொண்ணு ரொம்ப அவமானப்படுத்தி பேசினா நான் சொன்னேன்ல, அவதாமா இவ. என்னடா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவதான் அவ. இவளா கார்த்திக் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. யாரா இருந்தா நமக்கு என்னடி? அவ எப்படி போனா நமக்கு என்ன? விடு, கல்யாணம் வரையும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் இவ அன்னைக்கு நீ என்ன பேசினதுக்கே நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டி. நீ என்னன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்கிற? நல்லா தானடி இருக்க, உனக்கு என்ன குறைச்சல்? போயும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற. எனக்கு இதிலே தெரியுதுடி, பணத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அந்த வீட்டில் தானே இருக்கணும். பார்த்துக்கிறேன்டி உன்னை. ஏனோ நீ அங்க நிக்கலையா? இல்லைங்க, நான் இங்க இருந்தே பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாட தங்கம், 2 பேரும் சூப்பரா தான் இருக்காங்க. ஆமாட தங்கம், அப்பா சொன்னல, இன்னையில இருந்து உன்னோட அனிதா அம்மா நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க, சரியா? என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. சரி சரி. கிட்டி மேலும் மாப்பிள்ள தாலி கட்டுங்க. என்ன அனிதா, கட்டட்டுமா? என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. பேரச் சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. மங்களம் பொங்கிட நின்றங்கள் சேர்ந்திட நினைக்க நினைக்க மனம் துளிக்க துளிக்க இங்கு மங்கள வாரியம் ஒலிக்க ஒலிக்க இங்கு சொந்தங்கள் சேர்ந்ததே. மங்களம் பொங்கிட நின்றங்கள் சேர்ந்திட நினைக்க நினைக்க மனம் துளிக்க துளிக்க இங்கு மங்கள வாரியம் ஒலிக்க ஒலிக்க இங்கு சொந்தங்கள் சேர்ந்ததே. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. இப்பதான்க்கா மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு எவ்வளோ குழப்பத்தோடயே இருந்தோம். இப்போ நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. அவனை மனக்குழத்துல பொண்டாட்டியோட சேர்ந்து பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து நிற்கிற அழகை பார்க்கறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா கோமதி, நாம எத்தனை சாமியை கும்பிட்டுருப்போம். எல்லா சாமியும் சேர்ந்து தான் அனிதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மருமகளாக கொடுத்துருக்காங்க. அதனால இனிமே கார்த்திக் நல்லா இருப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கவே. சரிக்கா, அவரும் மாமாவும் டைனிங் ஹாலில் தான் இருக்காங்க. நாமளும் போகலாங்க்கா. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. பிள்ளைங்களும் பாவம் இப்போதைக்கு சாப்பிட வர மாட்டாங்க. நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு போகணும்லக்கா. விளக்கேற்றிட்டு திருப்பி ரிசப்ஷனுக்கு வேற கூட்டிகிட்டு வரணும். அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக தானேக்கா இருக்கும். போய் படப்படன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம்மா போகலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்புறம் அது எப்படிக்கா எடுக்காமல் இருப்போம்? நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம், அப்போது நாம் ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியுமா? போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடலாம். சரிம்மா. அண்ணி, அட வாங்க அண்ணி. என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறீங்க. கவலைப்படாதீங்க அண்ணி, உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்போனாலும் வந்து பார்க்கலாம் அண்ணி. அதனால சந்தோஷமா இருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு.
எனக்கு என் புள்ள வாழ்க்கை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லை அண்ணி. ஏன்னா அம்மா மாதிரியே 2 மாமியாரும் அம்மாவாக கிடச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவளை எவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு புரியுது அண்ணி. அதை பற்றி நான் இப்போ பேச வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் அண்ணி. என்னங்க சொல்கிறீங்க? புரியல. எங்ககிட்ட நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இதுல இருந்தே தெரியுது அண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மண்டபத்தில் யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருந்திருந்தாலும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என் பொண்ணு இது வரையும் என்கிட்ட இதெல்லாம் சொன்னதே இல்லை அண்ணி. இவ்வளோ அவளுக்கு பிரச்சனை இருக்கணும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் என்ன அண்ணி நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கு நடந்து போன விஷயத்தை பற்றி யோசித்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஜோடியாக சந்தோஷமாக நின்றுட்டு இருக்க பார்க்குறதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அண்ணி. இந்த மாதிரி ஆம்பளைங்க இருக்க தான் செய்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு அம்மா வந்து பொண்ணை மதித்து நடக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா எந்த பசங்களும் இந்த மாதிரி தப்பாக போக மாட்டாங்க. அந்த பையனும் திருந்துவான் அண்ணி. புள்ள வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கட்டாயப்படுத்தி இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. அது இந்நேரம் அவன் புரிஞ்சிருப்பான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அண்ணி. நம்ம பிள்ளைங்கள பற்றி நமக்கு தெரியாதா? நீங்கள் இப்போ பேசுறதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேறு ஒரு இடத்துல நடந்திருந்தா கண்டிப்பாக பாதிக்கப்படுறது முதல்ல அந்த பெண்ணாக தான் இருப்பா. தப்பு பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி முதல்ல பாதிக்கப்படுறது அந்த பொண்ணு தான். எல்லா இடத்துலையும் பொண்ணை தான் தப்பு பேசுவாங்க. இப்போ கூட என் பொண்ணை கடத்திட்டு தான் போனான். ஆனால் இது வெளியே தெரிய வந்திருந்தா அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லி தான் எல்லாரும் அவளை பேசியிருப்பாங்க அண்ணி. ஆனால் நீங்களாம் யாருமே அவளை தப்பாக நினைக்க விடாமல், அவளை நீங்களாமல் யாருமே தப்பாக நினைக்காம ரொம்ப நன்றி அண்ணி. உண்மையாகவே சொல்கிறேன், என் பொண்ணு வேற யாரையும் ஆசைப்படல அண்ணி. அவள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தனியாகவே சமாளிச்சிருவா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. அவளால் ஏதாச்சும் அவங்களுக்கு அவமானம் நடந்திருந்தா என் பொண்ணை மன்னிச்சிடுங்க அண்ணி. என்ன அண்ணி நீங்கள் இதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் முதல்ல சொன்னது தான் இப்போவும் சொல்கிறோம். எங்களுக்கு எங்கள் பொண்ணுங்க வர மருமகளுங்க வேறன்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா எங்கள் பொண்ணுங்க இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிடுவாங்க. ஆனால் வர மருமகளுங்க எப்போவும் எங்கள் கூடவே இருப்பாங்க. அவங்கள தான் பொண்ணாக நினைக்கிறோம். அதனால் நீங்கள் யாரும் இந்த மாதிரி கவலைப்படக்கூடாது. இனிமேல் அனிதாவை பற்றி நீங்கள் கவலைப்படவே கூடாது. நாங்கள் இருக்கோம் அண்ணி, அவளை நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப நன்றி அண்ணி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா புள்ள என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாளான்னு. ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல குடும்பத்தில் அவள் போய் வாழ்கிறத பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி. எனக்கு இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. என் வயசுக்கும் இது மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா எனக்கு அதுவே போதும் அண்ணி. அவளையே படாதீங்க அண்ணி. அனிதாக்கு கிடைச்ச மாதிரியே வயசுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அண்ணி. இப்போ ரொம்ப சந்தோஷமான நேரம். இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமாக எல்லாரும் நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு போகணும்ல. எங்கள் வீட்டு மருமக எங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றணும்ல. நல்ல நேரத்தில் அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போனா சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்ல அண்ணி. அதனால் இப்போ போய் எல்லாரும் ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் அண்ணி. அப்போ தான் வீட்டுக்கு போய் விளக்கேற்றிட்டு திருப்பியும் சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு இங்கே தானே வரப்போகிறோம். ஆமாம் அண்ணி, நல்ல நேரத்தில் உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு போங்க. என்ன கூட்டிட்டு போங்களா? நீங்களும் வீட்டுக்கு தான் வரீங்க. நீங்கள் மட்டும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க? அங்கெல்லாம் போக வேண்டாம் அண்ணி. நீங்களும் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கப்ப பொண்ணு கூட நீங்களும் வாங்க. சாயந்தரம் எப்படி ரிசப்ஷனுக்கு எல்லாரும் இங்கே தானே வரப்போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லை நீ பரவாயில்ல. நான் எப்படி? நீங்கள் முதல்ல மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. நான் எதுக்கு அண்ணி? நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரதானே போகிறேன். மறு வீடு அழைக்கிறதுக்கு வருவேன் அண்ணி. அப்போது அட இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம் அண்ணி. இல்லை அண்ணி, என் பொண்ணுக்கு எல்லாம் முறையாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதான். சரி, உங்கள் ஆசையை நாங்கள் கெடுக்க விரும்பல, உங்கள் இஷ்டம். ஆனால் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது அண்ணி. இனிமேல் அது நம்ம வீடு. எப்போனாலும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரலாம். எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். சரிங்களா? பொண்ணை பார்க்கணும்னு நினச்சா ஓடி வந்துருங்க. சரிங்க அண்ணி. அண்ணே இல்ல அவங்க ரயில்வே ஸ்டேஷன் தான் போகணும்னு சொன்னாங்க. அங்கேயே அவரை டிராப் பண்ணிடுங்க. சரிங்க அண்ணே, அவங்கள விட்டுட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஏன்னா நைட் ரிசப்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் வராங்க. அவங்களையும் நீங்க தான் அண்ணா பிக்கப் பண்ண போற மாதிரி இருக்கும். ஓகே தம்பி. சரிங்கண்ணே.
ஃபோன் பேசிட்டு இருக்காரே, ரொம்ப பிஸியாக இருக்காரோ. இவர்கிட்ட பேசலான்னு வந்தா காலையிலேருந்து நானும் இவரை பார்க்கவே இல்லை. இவரும் வெளியெல்லாம் வர போயிட்டாரு. இப்போதான் கூட யாரும் இல்லை, தனியாக இருக்காரேன்னு வந்தா ஃபோன் பேசிட்டு இருக்காரு போலயே. அது ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு வந்தேன். கூப்பிடலாமா? சூர்யா, ஆ கயல், நீயா? என்னாச்சு இவருக்கு? ஏதோ புதுசாக பிஹேவ் பண்ணுறாரு. என்னை பார்த்து சிரிச்சுட்டு தானே நின்னாரு, சடனாக சைலண்ட் ஆயிட்டாரு. என்ன கயல், ஏதாச்சும் வேணுமா? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்ன? அது தேங்க்ஸ். வாட்? புரியல. தேங்க்ஸா? எதுக்கு? அது காலையில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தானே அண்ணியை போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போருந்தே உங்ககிட்ட பேசணும், தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வர முடியல. அதான் இப்போ வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க. இங்க பாரு கயல், நீ தேவையில்லாம தேங்க்ஸ் சொல்றேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கார்த்திக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அனிதா என்னோட தங்கச்சி. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் தானே முன்னாடி போய் நிற்பேன். என்னோட ஃப்ரெண்டுக்காகவும் என்னோட தங்கச்சிக்காகவும் இது நான் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு தேங்க்ஸ்லாம் தேவையில்ல. இல்லைங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது அண்ணாக்கு திருப்பவும் அவ்வளோ பெரிய அவமானம் வந்துடுமோன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அன்னிக்கு என்ன ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அதான் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. நீ தேவையில்லாம எதுக்கும் பயப்படாத கயல், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ம். வா, இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா கயல்? இல்லை எல்லோ ஆஃப் சாரியில் ரொம்ப அழகா இருக்கடி. உன்கிட்ட பேசணும்னு தான் தோணுது. ஆனால் நீ தான் சொல்லிட்டியே, நான் உன்கிட்ட வந்து பேசினாலே உனக்கு ஹர்ட்டிங்காக தான் இருக்குன்னு. இன்னைக்கு உங்கள் அண்ணா கல்யாணம். இன்றைக்கும் நான் பேசி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல கயல். உனக்கு என்ன சந்தோஷமோ அதுவே பண்ணு. என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. அதுக்காக நீ கொடுக்குற தண்டனையாக நான் நினச்சிக்கிறேன். என்னாச்சு இவருக்கு? இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாரு. நானாக பேச மாட்டேன்னு அவர்கிட்ட சண்டை போட்டாலும் அவராக வந்து என்கிட்ட பேசாமல் போகவே மாட்டார். இன்றைக்கி என்னென்னா என்னை பார்த்தோன்னே அமைதியாயிட்டாரு. என்கிட்ட வேறு எதுவும் பேசவே மாட்டேன்றாரு. இந்த கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் தேடி பிடிச்சி இந்த கலரில் ஆஃப் சாரி எடுத்தேன். எல்லாரும் க்ரீன் கலர் தாவணி தான் எடுக்க சொன்னாங்க. ஆனால் அவருக்கு ரெட்டு பிடிக்கும் தான் நான் ரெட் கலர் தாவணியில் எடுத்தேன். இவர் என்னென்னா பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. அப்புறம் சொல்லு கயல், வேற ஏதாச்சும் பேசணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? சொல்லணும் தான் தோணுது. எனக்கு பிடிச்ச கலரில் தான் ட்ரெஸ்ஸே பண்ணியிருக்க. சொல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் சொன்னால் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைப்பேன். அப்புறம் அதுக்கு எதாவது சொல்லுவேன். எதுக்கு இன்னைக்கு போய் ஒன்று அப்செட் பண்ணிட்டு. அதான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடி இன்னைக்கு. உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? சேச்சா, நான் என்ன சொல்லணும்? எதுவும் இல்லை கயல், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன, எதுவுமே இல்லையா? என்ன நல்லா பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அது ஏண்டி, உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். ஆனா மேடம் அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க. எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசுவா. நான் பக்கத்துல வந்தா மட்டும் ஏதோ வில்லனை பாக்குற மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சிட்டு இருக்கா. ஆனா என்னால சொல்லாம தான் இருக்க முடியல. சரி, நீ திட்டினாலும் பரவாயில்ல, சொல்லிடுறேன். எப்படி இருந்தாலும் சந்தோஷப்பட்டாலும் வெளியே திட்ட தான் செய்வேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் ஓகேடி செல்லக்குட்டி. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். என்கிட்ட உங்களுக்கு எதுவுமே சொல்லணும்னு இல்லையா? என்ன நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. என்ன, எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? அதுவா, ஒன்றும் இல்லை. நீ இந்த ஆஃப் சாரியில் ரொம்ப அழகாக இருக்க. அதுவும் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் போட்டிருக்க தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? தேவதை மாதிரியே இருக்கடி. இது தூரத்துலேருந்து சொன்னால் மற்றவங்க கேட்டுருவாங்கல்ல, அதான் பக்கத்தில் வந்து சொல்லிட்டேன். சரியா, நான் கிளம்புறேன். பாய். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு என்ன அனிதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே. தாலி கட்டுறப்ப கூட இவ்வளோ சிரிப்பு இருக்க மாதிரி தெரியல. இப்போ ஷோ, சும்மா இருங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நான் சிரிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, அமைதியாயிடுறேன். நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க. அதுவும் சாரியில எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? நிஜமாவா?
ஆமா அனிதா, உண்மையா தான் சொல்றேன். இதுல போய் யாராச்சும் போய் சொல்வாங்களா? உண்மையாவே உனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்க. அதுவும் முக்கியமா சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நானே உன்னை எத்தனை முறை சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? என்னது? என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்களே. ஆமா, ஆனா அது கல்யாணத்துக்கு முன்னாடி மனசுல தோன்றது எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா சொல்லுங்க? ஆனா இப்போ இருந்து நீங்க என்னோட வைஃப், உங்க கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன் அப்படிங்கிறப்ப நீங்க முழுசா எனக்கு தானே சொந்தம். அதனால என்னோட வைஃப் கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். எதையும் மறைக்கணும்னு எனக்கு தோணல. அதான் உங்களை இத்தனை நாளா சைட் அடிச்சிட்டு இருந்தேன், அதையும் சொல்லியாச்சு. நீலா நீலா காதல் நீலா அவள் வாழ்வது உள்ளூர். இப்படிலாம் பேசுவீங்களா? நீங்க எப்பயும் பேசவே மாட்டீங்களே, அமைதியாவே இருப்பீங்கன்னு நினைச்சேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ்ளோ பேசுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. அனிதா, இதுக்கு முன்னாடி வேற என்னதான் நமக்கு பேசி முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் அது ஏதோ ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. எல்லாத்தையும் உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியல. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ஷேர் பண்ணணும்னு தோணுது. உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தோணுது. அதனால தான் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அனிதா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு எந்த விஷயத்த மறைச்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்ககிட்ட ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன். சின்ன விஷயமா இருந்தாலும் அது சொன்னாதான் எனக்கு பிடிக்கும். ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? ஊலா ஊலா வாவெண்ணிலா கண் வாழ்வது கண்ணீரிலா. புரியுதுங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போவே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. நிஜமாவே நான் லக்கி தாங்க. இல்லை அனிதா, நான் தான் லக்கி. சின்ன சின்ன கிளியே இன்னும் கொஞ்ச பஞ்சவர்ண நேரத்துல கிளி. நம்ம வீட்டுக்கு போக போறோம். என்னாச்சு? எதுவும் சொல்லாம எந்த தயக்கமும் இல்லாம சிரிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றீங்களா? அது ம், ஒன்றும் இல்லை, போயிட்டு திருப்பியும் ரிசப்ஷனுக்கு இங்கே தானே வரப்போகிறோம். அப்போ திருப்பி உங்கள் அம்மாவை பார்ப்பீங்க தானே? இருந்தாலும் எனக்கு புரியுது அனிதா, எல்லா பொண்ணும் ஃபேஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இதில் உங்களுக்கு என்ன கருத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த ஃபீலிங்ஸை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் நிறைய அழாதீங்க, நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ கூட நீங்கள் எனக்கு தான் ஆறுதல் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அழுதா தாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. நேற்று வரையும் வேறு மாதிரி இருந்தீங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக இப்போ வேறு மாதிரி இருக்கீங்க. எனக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அது என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏதோ ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக சொல்வேன். நாம் சந்தோஷமாக ரொம்ப வருஷம் வாழணுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பாட்டு